எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஜெபிக்க வந்திருக்கிற எனக்கு ஏற்கனவே ரிசல்ட்டை கத்த சொல்லிட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிட்டாரா? இங்கே நான் வந்து உட்காரும் போது எனக்கு ஆண்டவர் தான் உணர்த்தினார், நீ வெட்கம் அடைவது இல்லை. அதான் ரிசல்ட்டு. நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற அடையாளம் இது. அந்த அடையாளத்தை நம்ம வாழ்க்கையில் உறுதிப்படுத்துறதுக்கு கர்த்தர் காண்பிக்கிற இந்த சத்தியங்களை நம்ம ஜெபத்தில் நாம் அறிந்து நம்ம தொடர்ந்து ஜெபிக்க அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 15ஆம் வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். மறுபடியும் எல்லாரும் வாசிக்கணும். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும், சொல்லுங்க, தலையாகிய. எத்தனை பேருக்கு இயேசு தலையா இருக்கிறார்? கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய தலை இயேசு தான், என்னுடைய தலைவர் இயேசு தான், என்னுடைய ஆண்டவர் இயேசு. அந்த தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். இயேசுநாதர் நம்முடைய வாழ்க்கையின் தலையாக அவர் இருப்பார்னா, நிச்சயமா ஒன்றை எனக்கு அவர் செய்ய கற்றுக் கொடுக்கிறார். என்னை வளருவதற்கான காரியத்தை எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். வளர்ச்சி மனுஷனால் வருகிற ஒன்றல்ல. நல்ல கவனிங்கள். இந்த வளர்ச்சி, பலன், விளைவுகள், இன்னைக்கு நம்ம கேட்டது போல ரிசல்ட். நம்முடைய ரிசல்ட் என்ன? கையை உயர்த்தி சொல்லுங்கள். நான் வெட்கம். நல்ல சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. நம்முடைய ரிசல்ட் என்ன? இன்னும் சத்தமா சொல்லாமே. நம்முடைய ரிசல்ட் என்ன? மேலே இருக்கிறவங்களும் கொஞ்சம் சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நம்முடைய ரிசல்ட் என்ன? வெட்கம் அடைய விட மாட்டார். அதான் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை கர்த்தர் கொடுப்பதுக்காக தான் அவர் நம்மளை வளர வைக்கக்கூடிய வேலையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுக்க விரும்புகிறாரு, எப்படி நம்மளை இந்த தேவன் கொடுக்கிற ரிசல்ட்டுக்கு நேராக நம்மளை வளர செய்ய கர்த்தர் வச்சிருக்கிற ஒவ்வொரு அற்புதமான காரியங்களை வேத வசனங்களால் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் எப்பொழுதுமே அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம், அவர் கொடுக்கக்கூடிய வழிகள் எல்லாமே தேவ வசனத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வழிகளாய், ஒரு கிரியையாய் நம்ம வாழ்க்கையில் மாறுகிறது. இங்கே சொல்கிற தலையாகிய கிறிஸ்து அவராக இருக்கும்போது அவர் நமக்குள்ள இருந்து ஒன்று செய்ய விரும்புகிறாரா, நம்மளை வளர செய்வதில் அவர் கவனம் வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட வளர்ச்சி, எப்படி வளர செய்கிறார்? எனக்கு ரிசல்ட்டை சொல்லிட்டாரு. ரிசல்ட்டை சொல்லிட்ட பிறகு அந்த ரிசல்ட்டுக்கு நேராக என்னை வளர செய்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்யக்கூடிய ரிசல்ட்டை, விளைவுகளை அவர் சொன்னதுனால அந்த விளைவுக்கு நேராக என்னை வளர செய்கிறார். கையை வச்சு எல்லாரும் சொல்லணும். சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கும் விளைவுகளுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் கொடுக்குற விளைவு நல்ல விளைவாக இருக்கும்? நம்புறவங்க கையை உயர்த்தி நல்லா கொஞ்சம் அசைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுக்குற விளைவு 100% விளைவாக இருக்கும். ஆண்டவரே, 1000 மடங்குக்கு மேலான விளைவுகளை கர்த்தரால மாத்திரம்தான் கொடுக்க முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? கர்த்தரால மாத்திரம்தான் அந்த விளைவை நம்ம வாழ்க்கையில கொடுப்பதுக்கு ஏதுவான வளர்ச்சியை எனக்குள்ள கர்த்தர் உண்டு பண்றாரா? எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. என்னை வளர செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. நான் அந்த வளர்ச்சிக்கு நேராக என் வாழ்க்கை வரணும். ஏன் வரணும்னா, எனக்கு ரிசல்ட்டை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் கையை வாய்ச்சி சொல்றீங்க? எனக்கான விளைவை, எனக்கான ரிசல்ட்டை கர்த்தர் ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க போராட்டத்தில் என்ன ரிசல்ட்னு அவர் முடிவு பண்ணிட்டார். எத்தனை பேர் கையை வாய்ச்சி சொல்ல முடியும்? உங்க தேவையில என்ன ரிசல்ட்னு அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. அவர் முடிவு பண்ண ரிசல்ட் நல்ல ரிசல்ட். கையை வாய்ச்சி சொல்லுங்க, அவர் முடிவு பண்ண ரிசல்ட் எப்படிப்பட்ட ரிசல்ட்? அந்த நல்ல ரிசல்ட்டை நான் அடைவதற்காக என்னை வளர வைக்கக்கூடிய வேலையை எப்படிப்பட்ட வளர்ச்சி,
எப்படி வளர செய்ய விரும்புகிறார் என்பதை 11ஆம் வசனத்தில் பாருங்கள். இந்த அதிகாரத்தில் நம்ம இதே வசனங்களில் தான் நம்ம இப்போ கவனிக்க போகிறோம். அங்கங்கே சில இடங்கள் நம்ம போய் இந்த சத்தியத்துக்கு ஆதாரமான வசனங்களை பார்க்க போகிறோம். 11ஆம் வசனம் பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போமா? எப்படிப்பட்ட வளர்ச்சி, எப்படி வளர செய்கிறார், அதுக்கான பதில் இங்கே இருக்கு பாருங்க. வாசிப்போம் எல்லாரும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும், நாம் எல்லாரும் நம்ம எல்லாரும் அங்க சொல்லியிருக்கார், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட வளர்ச்சி? நான் பூரண மனுஷன் ஆகிற வரைக்கும் கர்த்தர் அந்த வளர்ச்சியை எனக்குள்ள உண்டாக்குற. கையை வாய்த்தி சொல்லுங்க, பூரணமான மனுஷன் ஆகிற வரைக்கும். கையை வாய்த்தி சொல்லுங்க, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் இந்த கிரியையை, இந்த வளர்ச்சியை இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் இந்த சத்தியம், அதுக்கு தான் இந்த ஐக்கியம், அதுக்கு தான் இந்த சபை, அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஜெப நாட்கள். நான் வளர முடியாது, என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே வளர்ச்சி வராது, நான் இதுக்கு மேலே நான் என் வாழ்க்கையில் என் கெரியரில் போக முடியாது. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உங்களுக்கான ரிசல்ட்டை ஏற்கனவே நியமித்திருக்கிறார். கையை வாய்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கான ரிசல்ட்டை. நீங்கள் ஒருவேளை இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், நெருக்கத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ரொம்ப ஆழத்தில் இருக்கிறது போல இருக்கலாம். மறந்துடாதீங்க, உங்களுக்காக கர்த்தர் நீங்கள் அந்த சூழ்நிலைகளுக்குள்ள போகிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் விளைவுகளை நியமித்து வச்சிருக்கிறார். கையவாதி சொல்லுங்க, எனக்கான விளைவுகளை அவர் நியமித்து வச்சிருக்கிறதுனால தான் சொல்றாரு. இப்போ எப்படிப்பட்ட வளர்ச்சினா அங்க சொல்லியிருக்கு பாருங்க, கிறிஸ்துவின் உடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாக கூடிய வரைக்கும். ஒரு பூரண மனுஷன், ஆண்டவர் நம்மளை அந்த ரிசல்ட்டை, அந்த விளைவை அடைய வைப்பதுக்கு நான் எவ்வளவு வளரணுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை வளர செய்ய வைக்கக்கூடிய வேலையை அவர் எனக்குள்ள செய்கிறார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னில் நீர் ஆண்டவரை விரும்புகிற வளர்ச்சி வருகிற வரைக்கும் என்னை ஆண்டவரே நீர் வேலை எனக்குள்ள நீர் கிரியை செய்வீர். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நியமித்திருக்கிற அந்த பூரண மனுஷ ஆண்டவரே ஆகிற வரைக்கும், அந்த வளர்ச்சி வர வரைக்கும், அந்த ரிசல்ட் அடைகிற அந்த வளர்ச்சி வர வரைக்கும் கர்த்தர் சும்மா விட மாட்டார், நம்மளை வளர செய்ய வச்சுக்கிட்டே இருப்பார். கையை வச்சு சொல்லுங்க, நம்மளை என்ன செய்வார்? வளர. நான் வளர்ச்சினோட நான் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்கக்கூடாது. அவங்க எவ்வளோ வளர்ந்துருக்குறாங்க, என் கூட வேலை செய்கிறவங்க எவ்வளோ வளர்ந்துருக்குறான், என் பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ வளர்ந்துருக்குறான், அங்கே எவ்வளோ வளர்ந்துருக்குறாங்க, இவங்க எப்படி வளர்ந்துருக்குறான், அந்த கம்பேரிசனில் இன்டென்ஷனல் குரோத்தையும் ஆண்டவர் யூஸ்ஃபுல்லான குரோத்தையும் நமக்குள்ள உண்டாக்குறார். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட வளர்ச்சியை உண்டாக்க விரும்புகிறார்னா உபயோகரமான வளர்ச்சி. கையை வச்சு சொல்லுங்க, உபயோகரமான வளர்ச்சி, தீர்வை உண்டாக்குற என்ன அந்த இன்டென்ஷனலான ஒரு குரோத்தை, தீவிரமான ஒரு வளர்ச்சியை கர்த்தர் எனக்குள்ள உண்டாக்க. கையை வச்சு சொல்லுங்க, தீவிரமான வளர்ச்சியும் உபயோகரமான வளர்ச்சி. கையை சொல்லுங்க, தீவிரமான வளர்ச்சியையும் உபயோகரமான வளர்ச்சி வருகிற வரைக்கும், அந்த பூரண மனுஷனாக பூரண புருஷன் ஆகிற வரைக்கும் அந்த வளர்ச்சியை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எனக்கு உண்டாக்கிட்டே இருக்கிறாரா? எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கு பாருங்க. அதனால நான் என்ன யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. கையை சொல்லுங்க, என்ன நான் என்ன செய்யக்கூடாது? யாரோடையும். ஆஃபீஸுக்கு போனால் ஒரு கம்பேரிசன் வரும், படிக்க போனால் ஒரு கம்பேரிசன் வரும், ஒரு நபரோட பழகும் போது ஒரு கம்பேரிசன் வரும், சர்ச்சைக்கு வரும்போது கம்பேரிசன் வரும், இன்னொருத்தர் பக்கத்தில் உட்காரும்போது ஒரு கம்பேரிசன் வரும். ஆனால் தேவ சத்தியம் எனக்குள்ளே போச்சுன்னா எனக்கு தெரியும், என்னை பூரண மனுஷன் ஆகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்னை வளர செய்ய வைத்து கொண்டே இருப்பார். கையை வாய்த்தி சொல்லுங்க, என்னை பூரண மனுஷனாக மாற்றுகிற வரைக்கும். எல்லாரும் வாய்த்திருந்த வார்த்தைகளை சொல்லணும். ஆண்டவரே என்னை பூரண மனுஷன் ஆகிற வரைக்கும் ஆண்டவரே நீர் என்னை வளர செய்ய வைத்துக்கிட்டே இருப்பீர். சொல்லுங்க வாய்த்த, நீர் என்ன செய்வீர்? வளர செய்து கொண்டே இருக்க வைப்பீரான். அதனால நான் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, யாரையும் நான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை.
பரிசேயன் தேவ ஆலயத்துக்கு போய் அவன் ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் இந்த ஆயக்காரனை போல இல்லை, அவன் பாவி பரதேசி. நான் அப்படி இல்லை ஆண்டவரே, நான் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணுகிறேன், நான் இதை செய்கிறேன், அதை பண்ணுறேன், நீ சொல்லியிருக்கதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு தன்னை ரொம்ப பெருமையா அவன் பேசுகிறது ஆண்டவர் பிரியப்படவே இல்லை. ஆனால் இந்த ஆயக்காரன் ஜெபித்த ஜெபத்தில் கர்த்தர் பிரியப்பட்டு அவனை ஏற்றுக்கொள்கிறார். நல்ல கவனிங்கள், நம்முடைய காரியத்தை எதையும் நம்ம மேன்மை பாராட்டாம ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது சொல்லணும், ஆண்டவரே, எனக்கான விளைவை நீர் ஏற்கனவே நியமித்து வச்சிருக்கிறீங்க. சொல்லுங்க, எனக்கான விளைவை நீர் ஏற்கனவே நியமித்து வச்சிருக்கிறதுனால இப்போ நான் ஒன்று செய்ய உமக்கு இடம் கொடுக்குறேன். ஆண்டவரே, நீர் என்னை பூரண மனுஷனாக வைக்கிற வரைக்கும் உம்முடைய ஆண்டவரே கிரியைகளில் நடக்கட்டும். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நான் ஒரு பூரண மனுஷன் ஆகிற வரைக்கும். நான் விரும்புகிறபடி இல்லை, நான் விரும்புகிறேன்னா இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்த்து நான் ரொம்ப தேர்ச்சி ஆயிட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் பார்வையில் இல்லை இல்லை, இன்னும் நீ உருவாகணும், இன்னும் வளரணும், இன்னும் நீ என்ன பூரண மனுஷனாக மாறணும், பூரண புருஷனாக மாறணும். அதுதான் எப்படிப்பட்ட வளர்ச்சின்னு சொன்னேன். எப்படிப்பட்ட வளர்ச்சி? நான் நினைக்கிற வளர்ச்சி இல்லை. கர்த்தர் என்னை பூரண மனுஷனாக வைக்க வரைக்கும், அவர் விரும்புகிற வரைக்கும் நான் வளருகிற அந்த அனுபவத்துக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசுநாதர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் தொடர்ந்து வளருகிறவனாக இருக்கணும் என்று கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்களாம் கையை உயர்த்தி. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்களாம் கொஞ்சம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து என்னை இன்னும் வளரணும் வளரணும் வளரணும், பூரண மனுஷன் ஆகிற வரைக்கும் என்னை வளர வைக்கிற கிறிஸ்து எனக்குள்ள தலையாய் இருக்கிறதுக்காக கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள நீர் தலையாய் இருந்து என்னை வளர பண்ணக்கூடிய வேலைகளை செய்கிறீரே. பாருங்க, 11ஆம் வசனத்தில் அங்க சொல்றாரு, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தின். விசுவாசம் எப்படி வருது? இந்த விசுவாசம் எப்படி வளருது? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதினாலே வருகிறது. நல்லா கவனிக்கணும். இப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம். அப்ப பாருங்க, விசுவாசம் வளருவதுக்கு, நாம் பூரண புருஷனாய் மாறுவதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த தேவ வசனத்தை போதிக்கப்படுகிற இடத்துல என் கையில் கொடுத்துருக்கிற வேத புஸ்தகத்தை திறந்து நான் வாசிக்க இந்த வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் எனக்குள்ள வளருது. அடுத்து சொல்றாரு பாருங்க, அறிவிலும். என்ன அங்க சொல்றாரு? என்ன? குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும். அறிவு எப்படி வருது? தேவனுடைய வசனத்தினால உண்டாகிற ஞானம் எனக்கு என்ன உண்டாக்குதுன்னா, வெளிப்பாட்டின் அறிவை உண்டாக்குது. ரெவலேஷன் நாலேஜ் from the word of God is very important. நீ பூரண புருஷன் ஆகிற வரைக்கும், பூரண மனுஷன் ஆகிற வரைக்கும் வளரணும்னா இந்த தேவனுடைய வார்த்தையினால உண்டாகிற வெளிப்பாட்டின் அறிவு ரொம்ப முக்கியம். பாருங்க, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து. மறுபடியும் எல்லாம் சொல்லுங்க, மனுஷனா யாரு? சொல்லுங்க கையை உயர்த்தி, நான் வெறும் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறவன் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் என்ன பண்ணுகிறேன்? பிழைக்கிறேன்னா அங்க வளர்ச்சியை பார்க்கிறேன். இந்த தேவனுடைய வார்த்தையை சாப்பிட சாப்பிட எப்படி பாருங்க, இந்த மாம்ச சரீரத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்ம சாப்பிட்ற ஆகாரம் ரொம்ப அவசியமா இருக்கா? எத்தனை பேர் அது அவசியம்ன்றீங்க? பட்னியா இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பட்னியா இருந்தால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே மூஞ்சி காஞ்சி போன மாதிரி இருக்கும். பட்னியா இருந்தீங்கன்னா இன்னும் காஞ்சி போன மாதிரி, அப்படியே ஒரு மாதிரி. ஏன்னா இந்த கருவாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கின்னு இருக்கும் பாருங்க, அப்படின்னு. அது மாதிரி சாப்பிடாதவங்க அப்படி இழுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படி ஆகிடும் பாருங்க. அது என்ன செய்யாதுன்னா வாழ்க்கையை பலன் ஆக்காது. நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும்னா இந்த சரீரம் எவ்வளோ வளரணுமோ அந்த அளவுக்கு சாப்பிடணும். ஓவர் ஈட்டிங்கும் சரீரத்துக்கு ரொம்ப பேடு. நான் எது தேவையாக சாப்பிட்றேன்? ஏன்னா இந்த ஃபிசிக்கல் இந்த ஃபிசிக்கல் பாடி க்ரோ ஆகிறதுக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப முக்கியம்.
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும்னா உன் ஆத்துமாவுக்கு இந்த தேவ வசனத்தினால உண்டாகிற அந்த வெளிப்பாட்டின் அறிவு உள்ள போய் வளர வளரதான் நான் பூரண மனுஷன் ஆகிற வரைக்கும் வளர்கிற ஒரு அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமா நான் பெறுகிறவனாய் மாறுறேன். நல்லா நீங்கள் சும்மா சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு அல்லது இப்படி சபை கூடி வருகிற நேரத்தில் வந்து உட்கார்றது இல்லை. உட்கார்ந்து இந்த வசனத்தை, சபை என்பது எப்படிப்பட்ட இடம்னா தேவனுடைய வசனத்தின் வெளிப்பாடு கிடைக்கிற இடம். கையை உயர்த்தி சொல்லுங்க, சபை இந்த ஆலயத்துக்குள்ள. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிளெஸிங் சென்டர் சபைக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின் வெளிப்பாட்டை எங்களுக்கு நீர் காட்டுகிறீர், எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த பிளெஸிங் சென்டர் சபைக்குள்ள நான் வரும்போதெல்லாம் ஏன் இந்த மாம்ச அறிவுக்கு ஆண்டவரே என்ன அறிவு உண்டாகுதுன்னா இந்த வெளிப்பாட்டின் அறிவு, இந்த வேத வசனத்தினால உண்டாகிற அதுதான் பாருங்க ஹோல் growth அப்படின்னா ஹோலிஸ்டிக் growthன்றாங்க. அந்த பூரணமான புருஷன் ஆகிற மனுஷன் ஆகிற ஒரு நிலை. இப்போ பாருங்க, வேதம் பல இடங்கள்ல எப்படி இந்த வளர்ச்சி நமக்குள்ள உண்டாகுது, இந்த வளர்ச்சி உண்டாக நம்ம என்ன செய்கிறோம் என்பது இந்த காரியங்கள்லாம் இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சில வசனங்களை அதுக்கு ஆதாரமாய் காட்ட விரும்புகிறேன். எங்கே பாருங்க, என்ன நம்ம செய்யணும், எப்படி இந்த வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு விஷயத்தை தெரிஞ்சாதான் வாழ்க்கையில மாற்றம் வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவ வசனத்தினால உண்டாகிற வெளிப்பாட்டின் அறிவு எனக்கு வரும்போது என் வாழ்க்கை மாறும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கை என்ன பண்ணும்? மாறும். என் குடும்பம் மாறும். என் பிரயாசத்தில் ஒரு மாற்றத்தை பார்ப்பேன். என் எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை பார்ப்பேன். என்னுடைய எல்லா திட்டங்களிலும் ஒரு மாற்றத்தை பார்க்குறேன். ஏன் பார்க்குறேன்னா, இப்போ வெறும் அறிவில் வேலை செய்யலை. நான் இப்போ கர்த்தர் என்னை வளர செய்ய வைக்க அவர் ஏற்கனவே நியமித்திருக்கிற அவருடைய விளைவு, அந்த ரிசல்ட் எனக்கு தெரியும். அந்த ரிசல்ட் என்ன? நான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. கையை வைத்து சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னா ஒருபோதும் வெட்கம் அடைவது இல்லை. இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சு அதை பத்தி பார்க்காதீங்க. இன்னையிலிருந்து கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இனி வெட்கம் அடைவது இல்லை. எங்கெல்லாம் வெட்கப்பட்டனோ அங்கெல்லாம் தேவன் என்னை பூரண மனுஷன் ஆக்கி காட்டுகிற வளர்ச்சிக்குள்ளே என்னை தூக்கி நிறுத்துவார். ஏன் உண்டாகுது? இது தேவ வசனத்தினால எனக்கு கிடைக்கிற வெளிப்பாட்டின் அறிவு. இப்போ ஆவிக்குரிய விதத்தில் வளர்கிறேன். ஒரு பைக் வச்சிருக்கிறீங்க, ஒரு கார் வச்சிருக்கிறீங்க, திடீர்னு கார் ஸ்டார்ட் ஆகலன்னா என்ன செய்யணும்? பைக் வச்சுக்கிறீங்க, ஸ்டார்ட் ஆகலன்னா அதில் போகிற ஒயர்லாம் பிடிச்சி ஆட்டி சிலர்லாம் நோண்டி கைன்னு வாங்க. பார்த்துறீங்களா? இருக்கிறாங்களா உங்கள் வீட்டில்? ஏன் நீங்களே நோண்டி கையாக இருக்கலாம். ஏன்னா கை சும்மா இருக்காது. எதனையா ஒன்று வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு தெரியும், ஆனாலும் அந்த ப்ளக்கை கழட்டி 2 ஆட்டி அப்புறம் அந்த ஒயருப்பெலாம் பிடிச்சி கொஞ்சம் இழுத்து திருப்பி அதை கழட்டி மாட்டி, இன்னமும் பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி அந்த வண்டியை இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் நோண்டு பாருங்க. தெரிலனா என்ன செய்யணும்? இதுக்கு ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாரு, ஒரு மெக்கானிக் இருக்கிறான், ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது, அங்கே கொண்டு போய் காட்டினா இதுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளமை நம்ம கேட்டு அறிஞ்சிக்கலாம். சில கிறிஸ்தவங்க என்னன்னா, வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா விஷயத்தை டீல் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான விஷயத்தை தேவ வெளிப்பாட்டின் அறிவில் செயல்படாமல் அறிவினமாக செயல்படுற நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ எப்படி இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் கையை வச்சுட்டு இயேசு நாமத்தில் ஸ்டார்ட் ஆகும். இயேசு, இது என்னங்க நியாயம்? கேளுங்க, யோசித்து பாருங்க. மேற்கத்திய நாட்டில் ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்களா. என்ன சிஸ்டம்னா, கார் வாங்குகிற எல்லாருடைய காருமே சேட்டலைட்டில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிஸ்டமை இன்பில்ட் பண்ணியிருக்காங்களாம். நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த காரை வாங்குறவன் சேட்டலைட்டில் அவனுடைய என்டையர் காருடைய என்ஜினே அதில் தான் கண்ட்ரோல். அவன் ஆன் பண்ணுறதுலேருந்து அவன் மூவ் ஆகிறதுலேருந்து எல்லாமே கண்ட்ரோல் சேட்டலைட் மூலமாக நடக்குது. டெக்னாலஜி அப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் இன்றைக்கி. இப்போ கார் வாங்கினவர் அவர் மாதம் இஎம்ஐயில் வாங்கிட்டு அவர் வண்டியை ஜாலியாக ஓட்டிகிட்டு போகும்போது 2 மாதம் கட்டாமல் போயிட்டான்னு வச்சுங்க, அவன் சேட்டலைட்டில் என்ன பண்ணுவான்? க்ளீனாக எங்கே நிற்கணும், டிராஃபிக்கில் நிற்கும் போது, சிக்னல் நிற்கும் போது வண்டி ஆஃப் பண்ணுவான். அது என்ன தான் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது. அந்த சிஸ்டமை நம்ம ஊரில் கூட்டு வந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள்.
50% கார் நவரு அது ரோட்லேயே தான் நிற்கும். நல்ல வேலை அந்த சிஸ்டம்லாம் கொண்டு வரல. நம்ம ஊரில் என்ன சிஸ்டம் வச்சுக்கிறான், ஏன்னா பேங்க்காரன் சீஸ் பண்ணுற சிஸ்டம் வச்சுக்கிறான். அதனால பேங்க்காரன் பாருங்க குமிச்சு வைக்கிறான் காரை. நிறைய பேர் வாங்குறாங்க, கட்ட முடியல. எதுக்கு சொல்ல வரேன், இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு, இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு ஒரு மனுஷன் வாங்கும் போதே அவனுக்கு தெரியும்னா அவன் என்ன செய்யறான், மாசம் மாசம் கரெக்டா நம்ம கட்ட வேண்டியதை கட்டணும். கட்டலைன்னா அவன் சேட்டலைட்டில் என்ன பண்ணுவான், கண்ட்ரோல் பண்ணி காரை எங்கேயா நிறுத்திடுவான். நம்ம அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. திருப்பியும் அதுக்கு உண்டான தொகையை கட்டிட்ட பிறகு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ கவனிச்சு பாருங்க, உலகத்திலே இவ்வளோ அமைப்புகளை ஏன்னா ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு காரியத்தை சரி செய்வதுக்கு இவ்வளோ காரியங்கள், இவ்வளோ என்ன டெக்னாலஜியை பயன்படுத்தி செய்கிறாங்களே. நான் கேட்குறேன், எனக்கான என் ரிசல்ட்டை நியமித்து வச்சிருக்கிற கர்த்தர் நான் வளரணும்னு என்னை எப்படி உருவாக்குவார்? கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன வளர வைக்கணும்னு கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக என்னை உருவாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுநாதர் என்னை அற்புதமாய் உருவாக்கிட்டே இருக்கிறான்னு சொல்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் என்னை அற்புதமாய் நீர் உருவாக்கி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்போ எப்படி இதை நம்ம அடைகிறோம், எப்படிப்பட்ட இந்த வளர்ச்சியை நாம் எப்படி அடைவதுக்கு தேவன் காட்டுகிற சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கு பிறகு ப்ராக்டிக்கலாக இதை எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இணைத்து காட்டுறாரு, வளர்ச்சியை எப்படி ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இணைச்சி காட்டுறாரு என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இங்கே பவுல் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் எப்படிப்பட்ட விதங்களில் இந்த வளர்ச்சியை கர்த்தர் நமக்குள்ள செய்கிறார் என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? 15 வாசிச்சிட்டோம், அதில் 11ஆம் வசனத்தையும் வாசிச்சிட்டோம். இப்போ 12ஆம் வசனம் பாருங்க, சொல்லியிருக்கிறாரு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். நல்லா கவனிச்சு பாருங்க, அதுல முதல் 12ஆம் வசனம் சொல்றாரு, என்ன, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. இந்த சீர்பொருந்துகிற வேலை கர்த்தர் நம்மளை பூரண மனுஷனாக வளர செய்ய வைப்பதற்கான ஒரு அற்புதமான உருவாக்கும் திட்டம். சீர்பொருந்த வைக்க விரும்புறார். அப்படின்னா என்ன பண்றாரு, நம்மளை எக்யூப் பண்றாரு. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு, எக்யூப்னா என்ன, உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியடை வைக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, நமக்கு என்ன ஒரு பீரியட் கொடுக்குறாரு, அதுல நம்மளை எக்யூப் பண்ணி நல்ல வெல் ட்ரெயின்டா, வெல் எக்ஸ்பர்ட்டா நம்மளை ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் என்ன ட்ரெயின், என் தலையா இருக்கிற இயேசு என்னுடைய வளர்ச்சியை விரும்பி அந்த வளர்ச்சியை நான் அடைவதற்காக அவர் நியமித்திருக்கிற விளைவுகளை, ரிசல்ட்டை நான் அடைவதற்காக என்னை சீர்பொருந்த வைக்கக்கூடிய எனக்கு அவர் ட்ரைனிங் கொடுப்பார்னா எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமா அந்த வெற்றியை 100% நான் சுகந்தரிக்கிறவனா இருப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, அந்த வெற்றியை நான் 100% நிச்சயமாய் சுகந்தரிக்கிறவனா மாறுறேன் பாருங்க. அப்போ அந்த சீர் பொருந்துகிற காரியன்றது நம்மளை ஆண்டவர் எக்யூப் பண்ணுறாரு, நம்மளை ட்ரெயின் பண்ணுறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் எக்யூப் பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் என்னை ட்ரெயின் பண்ணுறாரு. சொல்லுங்கள் வாயத்திறந்து, ஆண்டவரே என்னை எக்யூப் பண்ணோம், என்னை ட்ரெயின் பண்ணோம். ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி, ஆண்டவரே அந்த பூரண மனுஷனாய் நான் வளர வரைக்கும் என்னை நீர் ஆண்டவரை உருவாக்குகிற, என்னை ட்ரெயின் பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறீர். ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன். குழந்தை பிறந்த உடனே அந்த தாய் அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போய் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அந்த பிள்ளைக்கு, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணும், அந்த குழந்தைக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும், அந்த குழந்தையுடைய தலை ஸ்ட்ராங் ஆகணும், அந்த குழந்தையுடைய கழுத்து ஸ்ட்ராங் ஆகணும். இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் அந்த தாயின் மூலமா அந்த குழந்தை கொடுக்கிற என்ன சீர் பொருந்தக்கூடிய வேலை அந்த தாய் செய்கிறா. நல்லா கவனிக்கணும். இயேசுநாதரும் நம்மளை ரட்சித்து நம்மளை அவருடைய பிள்ளை ஆக்கின பிறகு ஒவ்வொரு வேலையில் அவர் இருக்கிறார். என்ன வேலைன்னா, என் தலையை உயர்த்துவதிலும், என் சரீரத்தை பரிசுத்தமாக வைப்பதிலும், என் சிந்தையை நல்ல சிந்தையாக மாற்றுவதையும், நல்ல ஐக்கியத்தை எனக்குள்ள உண்டாக்கி தேவனை நான் சேவிக்கக்கூடியவனாக மாறுவதற்கான எல்லா அந்த சீர் பொருந்தும் வேலையை எனக்குள்ள ஆண்டவர் செய்கிறேன். நல்ல கவனிங்க, அந்த தாய் என்ன பண்ணுறது இல்லை, பிறந்த குழந்தைய கொண்டு போய் உடனே ஒரு பிளே ஸ்கூலில் போட்டுறது இல்லை.
அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் பாதுகாப்பாக வைத்து பராமரித்து அந்த குழந்தையினுடைய சரீரம் பலனடைகிற வரைக்கும் அந்த தாய் என்ன செய்கிறா? தன்னுடைய முழு பிரயாசத்தையும் முழு கவனத்தையும் அந்த குழந்தையின் மேல் வைக்கிறா. நான் சொல்றேன், ஒரு தாயை காட்டிலும் நம்முடைய இயேசு மிக அருமையானவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தாயை காட்டிலும், என் தகப்பனை காட்டிலும், என் பெற்றோரை காட்டிலும், நான் இந்த உலகத்தில் நேசிக்கிறவர்களை காட்டிலும், என் மேல அன்பை காட்டுகிறவர்களை காட்டிலும் என் பரலோக தகப்பன் என்னை நேசிக்கிறவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பரலோக தகப்பன் என்னை என்ன செய்கிறார்? சீர் பொருந்தக்கூடிய வேலையை. அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா, சீர் பொருந்தக்கூடிய வேலையை, எக்யூப் பண்ணுகிற வேலையை கர்த்தர் நம்ம மேலே வைக்கிறார் பாருங்க, செய்கிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் பாருங்க, அங்கே சொல்றாரு, இந்த சீர் பொருந்துகிற வேலையை அவர் செய்கிறதுனால என்ன பண்ணுகிறாராம் பாருங்க, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அங்கே சபையில் கொண்டு வந்து ஆண்டவர் சேர்ப்பதை குறித்து ரொம்ப அருமையாக சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கணும் விரும்புகிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிப்போமா? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவை பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமோ, நல்லா வாசிங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமோ கர்த்தர், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமோ எங்க கொண்டு சேர்க்கிறாரா? சபை எப்படிப்பட்ட இடம்னா சீர் பொருந்த வைக்கக்கூடிய இடம். கையை வைத்து சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னா சீர் பொருந்தக்கூடிய ஒரு இடமா இருக்கு. நல்லா கவனிக்கணும். அதுதான் இந்த சர்ச்சுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ஆலயத்துக்கு, இந்த பிளஸிங் சென்டருக்கு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வாரமும் வரணும். நான் பண்டிகை நாள் மாத்திரம் வருவேன், மாதத்தில் ஒரு முறை வந்துடுவேன், அந்த திருவிருந்தை சாப்பிட்றதுக்கு நான் வருவேன் அப்படின்னா சீர் பொருந்த இடம் கொடுக்கல. ஒரு ட்ரைனிங்கில் போய் சேர்றீங்கன்னா அந்த ட்ரைனிங்கில் ஒரு பீரியடை நியமிக்கிறாங்க, ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அப்படி நியமிக்கும் போது நீங்கள் அந்த 6 மாதத்தில் நான் வந்து வெறும் 2 முறை வருவேன் 3 முறை வருவேன்னா நீங்கள் அந்த ட்ரைனிங்கில் எக்யூப் ஆக முடியுமா? உங்களை வச்சுக்கிப்பாங்களா? அந்த ட்ரைனிங்கில் என்ன பண்ணுறாங்க, உலக அமைப்பின்படி கூப்பிட்டு வான் பண்ணி உங்களை அந்த ப்ரோக்ராம்லேருந்தே டிஸ்கன்டினியூ பண்ண வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது நம்மளை சீர் பொருந்த வைக்கக்கூடிய வேலைகளை செய்யும் போது அநேக நேரம் நம்ம வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்மளை சீர் பொருந்த வச்சு நம்மளை பூரண மனுஷன் ஆகிற வரைக்கும் வளர வைக்கக்கூடிய வேலையை ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிறாரே. அந்த பொருள் தான் அது சொல்லப்பட்டு, ரட்சிக்கப்படுகிறவர்களை கொண்டு வந்து கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து அவர்களை சீர் பொருந்த வைக்கிறார். கையை வாய்த்தி சொல்லுங்க, என்ன இந்த ஆலயத்தில் வச்சு, எல்லாரும் கையை வாய்த்தி சொல்லலாம், என்ன இந்த ஆலயத்தில் வச்சு கர்த்தர் என்ன பண்ண வைக்கிறாரு? சீர் பொருந்த வைக்கக்கூடிய வேலையை நமக்குள்ள செய்கிறார் பாருங்க. அதுதான் சர்ச்சுக்கு என்ன விசுவாசியாக இருக்கக்கூடாதுன்னா, ஆன்லைன் விசுவாசியெல்லாம் இருக்கக்கூடாது. கொரோனா காலத்தில் இருந்தீங்க ஓகே, இப்போ என்ன வந்துச்சு? ஒன்றும் வரலையே, நல்லா தானே இருக்கிறோம். நான் வந்து ஆன்லைன் பிலீவரு, நான் வந்து மேகசின் பிலீவரு, நான் நியூஸ் லெட்டர் பிலீவரு. ஆனால் வேதம் சொல்லுகிற ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்கே கொண்டு வந்து சேர்த்தாரா? சபையில். இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் ஃபிசிக்கல் சர்ச்சில் கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்கிறார் பாருங்க. ஏன்னா இப்படி சபை கூடி வரும்போது இப்படி உட்கார்ந்து தேவ பிரசனத்தை அனுபவித்து தேவ பிரசனத்தில் வசனத்தை கேட்கும் போது அங்கே ஏற்படுகிற அந்த சீர் பொருந்தக்கூடிய மாற்றம் வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. தேவனுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் பல கேள்வியோட வரேன், பல பிரச்சனைகளோட வரேன், பல விதமான தேவைகள் மத்தியில் வரும். ஆனால் இங்கே வரும்போது என்னுடைய வாழ்க்கையின் அத்தனை காரியத்தையும் டீல் பண்ணக்கூடிய விதத்தில் இயேசு தம்முடைய வசனத்தினாலே என்னை சீர் பொருந்த வைக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு தம்முடைய வசனத்தினால என்ன செய்ய வைக்கிறாரு? அப்ப கவனிச்சு பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். இங்க நான் வர்றது ஏன் வரேன்? நான் கர்த்தர் என்னை சீர் பொருந்தக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் வருகிறேன். இங்கே வந்து நான் சீர் பொருந்தக்கூடிய நிலை எனக்கு உண்டாகணும்.
நான் நிச்சயமா பூரண மனுஷனாய் மாறுகிற வளர்ச்சிக்குள்ள வருகிறேன். அந்த வளர்ச்சிக்குள்ள வரும்போது நிச்சயமா கர்த்தர் கொடுக்கிற ரிசல்ட்டை நான் 100% ரிசீவ் பண்றவனா மாறுறேன். கையை சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த ஆண்டவரே இங்கே நீ சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே நான் ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால சீர் பொருந்தக்கூடிய உம்முடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற ரிசல்ட்டை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்குற ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நியமிச்சு வச்சிருக்கிறாரே. நான் ஒவ்வொரு முறையும் அதை மிஸ் பண்ணும்போது ஆண்டவர் व्यसனப்படுறாரு. ஐயோ, என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலை ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறேனே, இதில் ஒரு நன்மை செய்யணும்னு இருக்கிறேனே, இதை உதறி தள்ளிட்டு போகிறாங்களே, நான் சீர் பொருந்த கூடிய இடத்துக்கு வராமல் போயிடுறாங்களே. இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தர் நம்மளை சீர் பொருந்த வைக்கிற அற்புதமான வேலையை செய்ய, நான் வளருவேன், நான் வளர முடியும், வளரவே முடியாதுன்ற நம்பிக்கையோட சில மன பாரத்தோட வரும். ஆனால் இங்கே வந்து உட்காரும் போது காட்டுறாரு, இல்லை இல்லை, இதை காட்டிலும் என்னை மேலான விதத்தில் வளர செய்ய வைக்கக்கூடிய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வளர முடியாதபடிக்கு இருக்கிற தடையெல்லாம் கர்த்தர் உடைத்து போடுகிறார். கையை வைத்து சொல்லுங்க, நான் வளர முடியாமல் இருக்கிற தடைகளெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உடைத்து போட்டு நான் வளர்வதற்கான அனுகூலத்தை கர்த்தர் ஏற்படுத்துறார். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் வளர்வதற்கான அனுகூலத்தை என் இயேசு எனக்குள்ள இந்த சத்தியத்தின் மூலமாய் சீர் பொருந்த வைத்து வேலைகளை செய்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதே 12ஆம் வசனத்தில் பாருங்க. அங்கே இன்னொரு காரியம் சொல்றாரு. ஒன்று சீர் பொருந்த வைக்கிறாரு. அடுத்தது பாருங்க, அங்க என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். நல்ல கவனிங்க, பக்தி விருத்தி இந்த தேவனுடைய வளர்ச்சியின் திட்டத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் வளர்கிறானா அவன் சீர் பொருந்துறான். ஒரு மனுஷன் வளர்கிறான்னு சொன்னா அவன் பக்தி விருத்தி அடைகிறவனா இருக்கிறான். பாருங்க, இந்த பக்தி விருத்தி அடைவதற்கு ஆண்டவர் 5 வகையான ஊழியங்களை வச்சிருக்கிறார். அதில் நீங்க வாசிக்கலாம் பாருங்க. 5 வகையான ஊழியங்களை வச்சு ஜனங்களை, விசுவாசிகளை பக்தி விருத்தி அடைவதற்கான வேலையை செய்கிறார். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 13ஆம் வசனம். அவர் சிலரை அப்போஸ்தலர்களாக. நல்ல கவனிங்க, இப்ப என்ன சொல்றாரு? சிலரை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாரா? அப்போஸ்தலர்கள் சொல்லும் போது நீங்க அதுக்கு விளக்கத்தை அறிஞ்சிக்கணும்னா அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் இந்த அப்போஸ்தலர் ஊழியம் ஏன்னா இது எவ்வளோ முக்கியமான ஒரு ஊழியன்றதை நிறைய நேரம் நம்ம விளங்கி கொள்ளாததுனால இதை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிறோம். இதெல்லாம் வைத்து கர்த்தர் நம்மளை பக்தி விருத்தி அடைவதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற ஆசீர்வாதமான திட்டங்கள் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமாம், 42ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிப்போமா? அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். நல்லா கவனிங்க, சொல்றாரு அப்போஸ்தலர்கள் என்று சொல்லும் போது அங்க சொல்றாரு பாருங்க, அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும். அப்ப அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் சொல்லும் போது உபதேசம், டாக்ட்ரின் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இந்த விஷயங்களை நான் அறிந்து கொள்ளனா நான் பக்தி விருத்தி அடைய முடியாது. அப்போஸ்தலருடைய ஊழியமே இந்த உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தில் நான் உறுதியாய் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் உண்டாக்குறாரு. பாருங்க, நல்ல இந்த உபதேசத்தை கேட்கிற இடத்துல, உபதேசம் போதிக்கப்படுகிற இடத்துல வந்து நான் உட்கார்றது என்னை இன்னும் நாளுக்கு நாள் உறுதியாக்குது, என்னை பக்தி உள்ளவனாய் மாற்றுகிறது. பாருங்க, இந்த உபதேசம் தான் பல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கும். பிராக்டிக்கலான டீச்சிங்கை இந்த உபதேசத்தின் மூலம் தான். அதான் அப்போஸ்தலரின் உபதேசம் சொல்லுது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு என்ஜினை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அதை அக்கு வேற ஆணி வேற பிரித்து போட்டுட்டு அதை திருப்பியும் ரீஅசம்பிள் பண்ணணும்னு சொன்னால் அந்த ரீஅசம்பிள் பண்ணுறதுக்கு அந்த என்ஜினை மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட்டான ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்றாங்க. அவன் வந்து என்ன செய்கிறான், அதை மறுபடியும் எங்கே நீங்கள் பிச்சு போட்டிருந்தாலும் அதை மறுபடியும் பல மணி நேரம்னாலும் பல நாளானாலும் விடாமுயற்சியில் அந்த என்ஜினை மறுபடியும் அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மேஷன் கொண்டு வந்து அந்த என்ஜினை ஏங்க வைக்கக்கூடிய வேலையை செய்கிறான். உபதேசம் அதுதான்.
வாழ்க்கையில சில காரியங்கள் அங்கங்க பிக்கப்பட்டு நம்ம பல காரியங்கள் நம்மை விட்டு தூரமாயிருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கான வழியை விட்டு தூரமாய் போகிற நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில். ஆனா ஆண்டவருடைய உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம் கேட்க கேட்க வசனத்துல நிலைத்திருந்து உறுதியாக இருந்து என்ன ஆகுதுன்னா, எதெல்லாம் என்னை விட்டு தூரமா இருக்கோ கர்த்தருக்கு முன்பாக அதெல்லாம் கர்த்தர் இடத்துல நெருக்கமாய் கொண்டு வந்து என்னை அற்புதமான விதத்துல பக்தி வைராக்கியம் உள்ள அந்த உபதேசம் என்ன செய்யுதுன்னா, என்ன பக்தி வைராக்கியம் உள்ளவன, அது ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி என்ன செய்யணும், என்ன பூரண மனுஷன் ஆக வைக்கக்கூடிய வேலை செய்யுது. கையவேதி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் எங்களுக்கு கிடைக்கிற உபதேசம். கையவேதி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் எங்களுக்கு கிடைக்கிற உபதேசம் என்ன பண்ணுது, நம்மளை பூரண புருஷன் ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு மாத்து. ஏன்னா பக்தி வைராக்கியம் உள்ளவனா மாறுறேன். வீட்டில் நான் சமைக்கிற பெண்கள் இங்கே நிறைய பேர் இருக்கனால இந்த உதாரணத்தை சொல்கிறேன். வீட்டில் நிறைய டப்பா வச்சுருப்போம். கிச்சனுக்கு போனால் கடுகு ஒரு டப்பா, மிளகாத்தூளுக்கு ஒரு டப்பா, மஞ்சளுக்கு ஒரு டப்பா, அப்புறம் எனக்கு அவ்வளோதான் தெரியும், இன்னும் நிறைய இருக்கும், என்னென்னமோ இருக்கும். என்ன எல்லாத்துக்கும் ஒரு டப்பாக்குது, எல்லாத்தையும் அங்கங்கே வச்சுருக்குறீங்க. நீங்கள் ஒரு குழம்பை செய்யணுன்னா நீங்கள் ஒரு 10-20 டப்பாவில் எல்லாம் நீங்கள் மசாலா ஐட்டமாக போட்டு வச்சுருக்கீங்க. ஒரு குழம்பு செய்யணுன்னா அந்த குழம்பு செய்கிறதுக்கு என்ன மசாலா தேவையோ அதை தான் போடணும். இல்லைன்னா எல்லாம் வயிற்றால தான் போவாங்க. நான் சொல்கிறது புரிதாலே அவங்களுக்கு? இல்லை நான் பிரித்து வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் பிரித்து சேர்த்து கொட்ட போகிறேன் அப்படின்னு கொட்டினீங்கன்னா உங்களை யாராவது மண்டையில் வந்து கொட்டுவாங்க. என்னத்தை சமைச்சிருக்கிற அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாறிடும். ஏன் அப்படி பண்ணுறதில்ல? எதை போட்டால் அந்த குழம்பு அதை ருசியாக்குமோ அதை மாத்திரம் போடுறேன். இயேசுநாதருக்கு தெரியும், இன்னைக்கு எந்த வசனத்தை வச்சு எனக்கு உபதேசம் பண்ணா நான் ருசி உள்ளவனாய் மாறுவேன், நான் வளருவேன். அவருக்கு எத்தனை பேர் கையை வாய்ச்சி சொல்லுங்க, இயேசுவுக்கு எந்த வார்த்தையை வச்சு என்ன உருவாக்கணும்னு தெரியும். கையை வாய்ச்சி சொல்லுங்க, எந்த வார்த்தையை கொடுத்து எந்த வசனத்தினால் உபதேசித்து என்னை பக்தி உள்ளவனா மாற்றுவதுக்கு இயேசுவுக்கு தெரியும். எத்தனை பேர் கையை வாய்ச்சி சொல்றீங்க, என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, அதனால இங்க சொல்றாரு, இந்த அப்போஸ்தலர் ஊழியம் வந்து இட்ஸ் எ டாக்ட்ரின் மினிஸ்ட்ரி. அப்போஸ்தலர் நிறைய பேர் டைட்டில் போட்டுக்கிறாங்க. இந்த அப்போஸ்தலர்னா இதுதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்த உபதேசம் நம்மளை சீர்பொருந்தி நம்மளை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா மாற்ற. அடுத்து என்ன சொல்றாரு, அடுத்த ஊழியம் என்ன சொல்றாரு, சிலர் தீர்க்கதரிசிகளாகும். தீர்க்கதரிசிங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க யாருன்னா தேவனுடைய வெளிப்பாட, தேவனுடைய மனதை அவர்கள் அறிந்து கொண்டு ஜனங்களுக்கு வந்து தேவன் சொல்லுகிற செய்தியை சொல்லுகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். இப்ப நான் சொன்ன முதல்ல அப்போஸ்தலர் ஊழியம்னா உபதேசம். இப்போ இந்த தீர்க்கதரிசினா கர்த்தர் என்ன டைரக்ஷனை ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரோ அந்த டைரக்ஷனை காட்டுறவன் தான் அந்த தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி காட்டுற டைரக்ஷன்ல அந்த டைரக்ஷனை அவன் காட்டல, அவனுக்கு கர்த்தர் சொன்னதை அவன் வந்து ஜனங்களுக்கு காட்டுகிறான். அந்த தீர்க்கதரிசன ஊழியம் என்ன செய்யுதுன்னா, ஒரு மனுஷனை திசை மாறி போயிருக்கிற ஒரு மனுஷனை கரெக்டான திசைக்கு நேராக கொண்டு வருகிறது. சவுல் ராஜாவாகிறதுக்கு முன்பாக கழுதையை தேடிட்டு போனான். கழுதை காணாம போயிருச்சு. காணாமல் போன கழுதையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் யோசிக்கிறான், நமக்கு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு சாமுவேல் தீர்க்கதரிசின்னு, அவர்கிட்ட போய் கேட்டான். அவரு சொல்லிடுவார் இந்த கழுதை எங்கே இருக்குது, எங்கே காணாமல் போன கழுதை எப்படி போய் பிடிக்கலான்னு போய் கேட்குறான் பாருங்க. ஏன்னா அந்த நாட்களில் அவர்கள் நடுவே ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் இருந்தான். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக இருக்கிற, அவருடைய மகனாய் மகளாய் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாய் வச்சிருக்கிறார். கையை வாங்கி சொல்லுங்க, நம்ம எல்லாரையும் எப்படி வச்சிருக்கிறாரு? யோவேல் 2 சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர்கள் உங்கள் குமாரத்திகள் என்ன சொல்வார்கள்? நல்ல கவனிங்கள், இந்த பக்தி வைராக்கியம், இந்த வளர்ச்சி, இந்த ஒரு பூரண புருஷனாகிற மனுஷனாகிற வளர்ச்சி வருகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து தலையாயிருந்து உங்களுக்குள்ள வேலை செய்வார். நான் சொல்றேன், உங்க வாயிலிருந்து தேவ வசனம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா பேசப்படும். கையவாயத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என் வாயிலிருந்து வரும்போது அது எனக்கு தீர்க்க தரிசனமாய் மாறும். கையவாயத்தை சொல்லுங்க, அது என்ன செய்யுது எனக்கு? நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த தீர்க்கதரிசியை பார்க்கலாம், இந்த தீர்க்கதரிசியை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என்ன உங்கள் குமாரத்திகள் உங்கள் குமாரர்கள் என்ன சொல்வார்கள்?
அந்த உங்கள் யார்? நீங்களும் நானும் தான். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்களும் நானும் அந்த அபிஷேகத்தை பெற்ற நாம் இந்த வசனத்தின் மூலமா நாம் போய் ஒருத்தருக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அவர் என்ன சொல்லுவார், என் வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுவார், ஏதாவது சொல்லுவார், ஒன்றும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. கர்த்தர் உங்கள் கையில் இந்த வேத வசனங்களை கொடுத்துரு. இந்த வசனத்தினால பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் மாறும்போது, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் மாறும். கையை மாற்றி சொல்லுங்க, இந்த வேத வார்த்தைகளே எனக்கு என்னவா மாறுது? தீர்க்க தரிசனம். இங்கே நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க பாருங்க, தேவ வசனத்தை கேட்குற இடத்துல வருவீங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வேலை செய்யும். அடுத்த ஊழியம் சொல்றாரு பாருங்க. ஒன்று நம்ம கவனிச்சோம், அங்கே என்ன அப்போஸ்தலருடைய உபதேசம், அது டாக்ட்ரின். அதுக்கப்புறம் சொல்ற தீர்க்கதரிசியின் ஊழியம், அது என்னன்னா டைரக்ஷன், திசையை காட்டுறது. அடுத்தது சுவிசேஷத்தின் ஊழியம். அப்படின்னா சுவிசேஷம்னா ஆண்டவர் சொல்றார், அந்த சுவிசேஷத்துக்கான ப்ரூஃபா என்னையும் உங்களையும் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்களையும் என்னையும் எப்படி வச்சிருக்கிறார்? அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து அந்த ரட்சிப்புக்கான ஒரு ப்ரூஃபா உங்களையும் என்னையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இவ்வளோ அருமையான விதத்தில் ஆண்டவர் நம்மளை அதுக்கு சான்றிதழாய் வைத்து, இதெல்லாம் நமக்கு சான்றிதழாக இருக்குன்னு தெரிஞ்சா நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய், சீர் பொருந்துகிறவனாய், இதெல்லாம் தேவன் என்னை வளர செய்வதுக்கு அவர் வைத்திருக்கும் அற்புதமான திட்டங்களாய், கருவிகளாய் கர்த்தர் பயன்படுத்த. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? மெய்ப்பராகவும். நல்லா கவனிச்சு பாருங்க. மெய்ப்பர்னா என்னன்னா கேர் டேக்கிங். ஆண்டவர் கொடுத்திருக்கிற மந்தைய கேர் டேக் பண்ணுகிறவன் தான் மெய்ப்பன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மெய்ப்பனை கொடுக்கும் போது அவர் சொல்ற, என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை நான் உங்களுக்கு கொடுப்பேன்றார். ஏன்னா அவன் நான் விரும்புகிறபடி அந்த மந்தையை மெய்ப்பான். நல்ல கவனிங்கள். இயேசுநாதரை பார்த்து சீஷர்கள் சொன்னார்கள், ரபி அப்படின்னா நல்ல போதகரே, நல்ல மெய்ப்பனே. இப்போ கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் மெய்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பனாய் இருந்து நம்மை வழி நடத்தக்கூடிய வழிகளை கர்த்தர் நமக்கு, இதெல்லாமே இப்படிப்பட்ட இடங்களில் கர்த்தர் நம்மளை வைக்கும் போது ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஆசீர்வாதமா நம்முடைய வாழ்க்கையை வளர செய்வதற்கான திட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படிப்பட்ட கர்த்தருடைய வழிகள் எல்லாம் என்னை நல்ல வளர்ச்சிக்கு நேராக கொண்டு வரும். கையை சொல்லுங்க, இதெல்லாம் இந்த சான்றிதழ், இந்த திட்டங்கள் எல்லாம் என்னை நல்ல வளர்ச்சிக்கு நேராக கொண்டு வரும். அடுத்த சொல்றாரு, அடுத்த ஊழியம் என்ன சொல்றாரு? போதகராய். நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆண்டவர் சொல்ல, இப்போ டீச்சரா ஆண்டவர் ரொம்ப அற்புதமா இங்க டீச் பண்ணக்கூடிய அப்படின்னா டெவலப்மெண்ட் சொல்றாரு. இந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை குறித்து சொல்லும் போது டாக்டரின் உபதேசத்தை சொல்றாரு. தீர்க்கதரிசிகளை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு டைரக்ஷனை காட்டுறவங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ற சுவிசேஷன் சொல்லும் போது அங்க டெமான்ஸ்ட்ரேஷனை சொல்றாரு. மெய்ப்பனை குறித்து சொல்லும் போது எப்படி மந்தைய டிசிப்ளின் ஆக்கிற ஒரு மெய்ப்பனா இருப்பான்றது, அதெல்லாமே பக்தி வைராக்கியத்தை உண்டாக்குது. இங்க போதகர்னு சொல்லும் போது எப்படி அந்த போதகம் கர்த்தர் பாருங்க, இயேசுநாதர் பாருங்க, எத்தனையோ பிரச்சனையோட மனுஷன் இயேசுநாட்ட வந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் இயேசு தம்முடைய வார்த்தையை தான் போதித்து அவர்களை சுகமாக்கினார். கையை வயத்தி சொல்லுங்க, இன்னைக்கும் அதே வேலையை தான் இயேசுநாதர் செய்கிறார். கையை வயத்தி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன செய்கிறாரு? என்ன போதகரா சிலரை நியமித்து அவர்கள் மூலமா ஆண்டவர் என்ன செய்கிறார்? வார்த்தையை கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த சபைக்கு என்ன போதகனாய் வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாரந்தோறும் இப்படி சபை கூடி வரும்போதெல்லாம் என் வாயில கர்த்தர் அவருடைய வார்த்தையை வச்சு, ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தையில எல்லா பதிலும் இருக்கு. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோட பேசுகிற அவருடைய வார்த்தையில் எனக்கு என்ன இருக்கு? எல்லா பதிலும் இருக்கு. பாருங்க, இதெல்லாமே என்ன பக்தி வைராக்கியம் உள்ள விதத்தில் பூரண மனுஷன் ஆகிற வரைக்கும் வளரக்கூடிய வேலையை நமக்குள்ள செய்கிறாரு. அதுக்கு பிறகு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, அங்கே சொல்றாரு சில காரியங்களை அங்கே கவனிக்கணும். அங்கே சொல்றாரு 14ஆம் வசனம் பாருங்க, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்டினால் அலைகிறது போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க, இன்னும் குழந்தையா இருக்கிறனா வளரல. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இதை குறித்து சொல்லும் போது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றார் பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போமா? பலமான ஆகாரமானது
நன்மையும் தீமையும் இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் உடையவர்களுடைய ஆகிய பூரண வயது உள்ளவர்களுக்கு தகும். நல்லா கவனிச்சு சொல்றாரு பாருங்க, பலமுள்ள ஆகாரம் எது நல்லது எது கெட்டதுன்னு கண்டுபிடிக்குது. இந்த தேவனுடைய வளர்ச்சி இந்த வசனத்தினால நமக்கு உண்டாகும் போது நான் இன்னும் குழந்தையா இருக்க மாட்டேன். எது நல்லது எது கெட்டது இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். இங்கே எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் சொல்றாரு, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கும் ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்டினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயில்லாம, சூது வஞ்சகம் இதெல்லாம் விழுந்துடக்கூடாது பாருங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில விழுவதுக்கான வளர்ச்சியை கெடுப்பதுக்கு விழக்கூடிய வழிகள். அப்ப எது நல்லது எது கெட்டதுன்றத தேவன் நம்மளை வளர செய்ய வைக்கக்கூடிய, பூரண மனுஷன் ஆகிற வரைக்கும் வளர செய்யக்கூடிய வேலையை கர்த்தர் எனக்குள்ள செய்யும்போது கர்த்தர் எனக்கு நல்ல பலமுள்ள ஆகாரமாகிய கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார். கையை சொல்லுங்க, பலமுள்ள ஆகாரமாகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு முறையும் கொடுக்கிறார். நல்லது எது தீமை எது நன்மை தீமைன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய விதத்தில் இந்த தேவன் என்னை வளர செய்யும் போது கணிப்பேன். எனக்கு தெரியும் எது வஞ்சகம் உள்ளது எது சூது. பாருங்க, ரொம்ப முக்கியம் பாருங்க. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒரு ஊழியர் ஃபோன் பண்ணிட்டு, பாஸ்டர் என்னை ஆண்டவர் உங்களை கூப்பிட சொன்னாருன்னாரு. நான் சொன்னேன், என்ன கூப்பிட சொன்னார்? எப்பவுமே அவரை தான் கூப்பிட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்னை நோக்கி கூப்பிடுறா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன நீங்கள் என்ன கூப்பிட சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன சுஜின்னு சொல்லுங்க. அவர் சொன்னார், ஆண்டவர் உங்ககிட்ட 500 ரூபாய் கேட்க சொன்னார், என் ஜிபேக்கு உங்களை உடனே 500 ரூபாய் போட சொன்னார்னாரு. அடப்பாவம், இது ஒரு புது டெக்னிக்காக இருக்க. நான் சொன்னேன், உங்களுக்கு சொன்ன ஆண்டவர் எனக்கு சொல்லுங்க, எனக்கு சொன்ன பிறகு உங்களுக்கு நான் ஜிபே போடுறேன் அப்படின்னு. அவர் ஒரு மாதிரி ஆயிட்டு வச்சுட்டாரு. ஏன்னா எது நல்லது எது தீமையானது என்கிறத அறியக்கூடிய பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிட்றவனா நான் இல்லைனா எல்லாம் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் விழுந்து போகிறவனா மாறிடுவேன். சூதுக்கும் வஞ்சகத்துக்கும் விழக்கூடியவனா மாறிடுவேன். அது ஒரு உதாரணமா சொல்றேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில தேவ வசனம், தேவன் என்ன வளர செய்யக்கூடிய அந்த வளர்ச்சியின் திட்டத்துக்குள்ள நான் ஸ்ட்ராங்கா இல்லைனா எல்லாத்துக்கும் பிசாசு அசைப்பான். ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன போராட்டம், இதெல்லாம் அசைத்து கர்த்தர் என பூரண மனுஷன் ஆகிற வரைக்கும் வளர வைக்க எனக்குள்ள கிறிஸ்துவை வைத்து செய்கிற வேலைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம எல்லா காற்றுக்கும் அலைக்கும் என்ன பிரச்சனைகளும் அதுக்கெல்லாம் விழுந்து போகிறவனா, அதான் சொல்லுது, விழுந்து போகாதவனா இருக்க பலமுள்ள ஆகாரமாகிய கர்த்தருடைய வசனத்தை நான் புசிக்கிறேன். கையை சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய சமூகத்தில் எனக்கு பலமுள்ள ஆகாரமாகிய உம்முடைய திரு வசனத்தை எனக்கு கொடுக்கறதுக்காக. எத்தனை பேருக்கு அப்படி கிடைக்கிறவங்க கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் பலமுள்ள ஆகாரம் சொல்லுங்க. வாய் திறந்து, நான் பலவீனமானவன், ஆனால் என் பலவீனத்தை நீக்க பலமுள்ள கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக ஆண்டவரே வருகிறது. அதை நான் உட்கொள்ளும் போது நான் என்னவா ஆகிறேன்னா பூரண மனுஷன் ஆகிற வரைக்கும் வளருவதற்கான தேவ வளர்ச்சியின் திட்டத்துக்குள்ள என்ன வைக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இப்போ 15ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? என்ன, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. நல்லா நீங்க அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும். இதுவும் என்ன வளர செய்யுது, கட்டாயத்துக்காக செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டார் வேற வழியில் என்ன பண்ற, சலிச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. அன்புடன் ஆண்டவர் என்ன வளர செய்வதற்கான ஒரு திட்டம் வச்சு. அதனால எனக்கு சில நேரம் சில காரியங்களை சில விஷயத்தை கடினமா சொல்லலாம், சில நேரத்தில் சில காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கும். ஆனா அதை சொல்லுவார். அப்படி சொல்லும் போது அதை வெறுப்போடல்ல, அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும். கையை வாய்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அன்புடன் என்ன செய்யணும், சத்தியத்தை. நல்ல கையை வாய்த்தி சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. சில நேரம் கர்த்தர் கண்டித்து உணர்த்தும் போது, அது நம்மளை குத்தும் போது நம்ம என்ன பண்றோம், அதை அப்படி அந்த ஹர்ட்டை மாத்திரம் பார்த்துட்டு அதை சரி செய்ய, அந்த ஹர்ட்டுக்கு பிறகு இருக்கிற ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ள நான் வராம போயிடுறேன். நல்லா கவனிங்கள். அடிப்பட்ட இடத்துல ஒரு டிஞ்சரை போட்டா என்ன ஆகும்? இனிமையா இருக்குமா? எரியும்.
ஏன் எரியுது? அந்த எரியிற சிம்டம் என்னன்னா ஹீலிங்கை கொண்டு வருவதுக்கு அறிகுறியாக இருக்குது. சில வசனங்களை கர்த்தர் கேட்கும் போது நம்ம செய்கிற தவறுகள் சில காரியங்களை உணர்த்தி காட்டும் போது ஆண்டவர் என்னடா இது இங்கே வந்து இப்படியே சொல்கிறாரு, நம்மளை ஆண்டவருக்கும் பிடிக்கல போல இருக்கு. கிடையவே கிடையாது. உங்களுக்கான சுகத்தை உண்டு பண்ணுவதற்கான அந்த சத்தியம் எனக்கு நேராக வருது. கையை வாய்த்தி சொல்லுங்க. அந்த சத்தியத்தை என்ன செய்யணும்? அன்புடன் சொல்லுங்க. வாய்த்த எப்படி கேட்டுக்கணும்? அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? என் மேல அன்பு வச்சிருக்கிற ஆண்டவர் நான் வளரணும்னு சொல்றதுக்காகவே எனக்கு அவர் சொல்றார். கையை வாய்த்தி சொல்லுங்க. என்ன வளர வைப்பதுக்காகவே அவர் இந்த சத்தியத்தை சொல்லும் போது அன்புடன் நான் ஏற்றுக்கொள்றேன். இப்போ பாருங்க, அடுத்த வசனம் பிராக்டிகாலிட்டியை காட்டுது. எப்படி பிராக்டிக்கலா இவ்வளோ நேரம் ஆண்டவர் போட்ட அந்த வளர்ச்சியின் திட்டம், அந்த பூரண புருஷன் ஆகிற வரைக்கும், மனுஷன் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய திட்டங்களை கவனிச்சேன். 16ஆம் வசனம் பாருங்க, அங்கே பிக்சரே மாறுது பாருங்க. ப்ராக்டிகாலிட்டியை கொண்டு வர்றாரு. எப்படி கொண்டு வர்றாரு? அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது ஏதுவாக சரீர வளர்ச்சியை நல்லா கவனிங்க. அங்க சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே. நல்ல கவனிங்கள். அந்த சொல்லும் எப்படி சொல்றாரா? அவர் 16ஆம் வசனம் ஆரம்பம் சொல்ற பாருங்க, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கு. அவராலே, அவர்னா யாரு? இயேசு. எனக்கு வளர்ச்சியை கொடுக்கணும்னு சொல்ற இயேசுவாலே. இயேசு எனக்கு தலையா இருந்து அந்த தலையாகிய இயேசுவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய லைஃப்பை ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்கணும்னா, நான் கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்து எனக்கு தலையாக இருக்கிற அந்த தலையோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த சரீரத்தில் ஒவ்வொருவனும் தன் சரீர அளவின் கிரியையின் படியே என்று சொல்லியிருக்கேன். நான் அந்த கிரியையை ஆண்டவரோடு இணைந்து நான் செய்ய வேண்டிய கிரியை செய்யாதபடிக்கு என்ன நான் துண்டித்துக்கொள்ள, அப்படி நான் விளக்கி கொள்ளும் போது என் வளர்ச்சியை கர்த்தர் போட்டிருக்கிற திட்டத்துக்கு நேராய் நான் வைக்காமல் பின் வாங்குறேன். பாருங்க, சில நேரம் நம்ம வந்து நீங்கள் என்ன ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, பள்ளியை உதாரணத்துக்கு சொல்லலாம். பள்ளியை அடிச்சிங்கன்னா முதல்ல கட்டாகிறது எது சொல்லுங்க? அடிச்சுக்கிறீங்க. அப்போ நிறைய பேர் அடிச்சோன்னே வால் கட்டாயிடும். வால் கட்டானோடனே இது வரைக்கும் பள்ளியோட வால் ஒட்டி இருந்த போது ஆடின வேகிறதுக்கு அது ஆட்டியிருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஆனால் போட்டவுடனே அந்த பள்ளியிலேருந்து அந்த வால் கட்டானோன்னா அது ஆடும் பாருங்க, ஆட்டம். நிறைய கிறிஸ்தவங்களை அப்படிதான், கட்டான பிறகு ஆடுற ஆட்டம் ஆகுது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவரோட தலையாகிய கிறிஸ்துவோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். கையை வாய்த்து சொல்லுங்க. சபை தலையாகிய கிறிஸ்துவோட அந்த இணைக்கப்பட்டிருக்கிறத அறிந்து நான் ஒவ்வொருவனும் தன் சரீர அளவு, அங்கே சொல்றாரு பாருங்க, ஒவ்வொருவனும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இப்ப நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிஞ்சு நான் அவரோட இசைந்து வேலை செய்யும் போது நிச்சயமா அது எனக்கு வளர்ச்சியை, என் சரீரத்துக்கு வளர்ச்சியை உண்டாக்கும், என் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வளர்ச்சியை உண்டாக்கும். இதெல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணுகிற அற்புதமான காரியங்கள். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறார் பாருங்க. எப்படி வளர முடியும்? நான் அவரோட தலையாகிய கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. தலையாகிய இயேசு கிறிஸ்துவோடு. நல்லா சொல்லணும். கையை உயர்த்தி. தலையாகிய இயேசு. ஒரு நாளும் புட்டுக்கக்கூடாது. சொல்லுங்க வாய்ந்த ஆண்டவரே, ஒரு நாள் உண்மை விட்டு நான் என்ன பண்ணக்கூடாது? நம்ம பாஷை சொன்னால் புட்டுக்கிறது, இல்லைன்னா கலண்டுகிறது. ஆண்டவரே, இந்த கலண்டுறது புட்டுக்கிறது இந்த கதைலாம் ஆண்டவரே வரக்கூடாதப்பா. எப்போவுமே கிறிஸ்துவோட, தலையாகிய கிறிஸ்துவோட நான் இணைந்திருக்கணும். கையை வாய்த்து சொல்லுங்க. தலையாகிய கிறிஸ்துவோட
அதில் இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் சரீரம் வளரும், உங்கள் காரியங்கள் வளரும், நீங்கள் நல்லா முன்னேறுவீங்க. அதில் நம்ம கவனம் வைக்கணும். இதில் தான், இந்த கனெக்ஷனில் தான் பிசாசு துண்டிப்பை உண்டாக்க வருவான். அவர் வச்சுக்கிறார திட்டம் நீ வளர்றதுக்கு, இல்லை கரைஞ்சிக்கிட்டியா. ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் அவரோட கனெக்ட் ஆகிறதுல கனெக்ஷனை கட் பண்ணுவான். ஏன் நீ அவரை சார்ந்தான் செய்யணுமா? ஏன் நீ தனியாக உன் சரீரத்தில் இருக்கிற அவயங்களை நீ தனியாக எடுத்து பயன்படுத்த முடியாதா? நான் சொன்னேன், இல்லை, இந்த சரீரத்தின் அவயங்களை உண்டாக்கினவரே என் தலையாகிய இயேசு கிறிஸ்து. கையவாய்ச்சி சொல்லுங்க, என்னுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களையும் உண்டாக்கினவர் அவர் இந்த சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார். கையவாய்ச்சி சொல்லுங்க, கையவாய்ச்சி சொல்லுங்க, இந்த சரீரத்துக்கு. கையை காட்டி சொல்லுங்க, உங்கள் சரீரத்தை காட்டி. நம்ம எல்லாம் பக்கத்தில் காட்டுறது தானே, உனக்கு எதிர்க்க காட்டி தானே பழகும். இப்போ இப்படி காட்டுங்க, இந்த சரீரமாகிய. சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சரீரமாகிய. இப்படி பண்ணா நீங்களாம் ரோபோட் மாதிரி இருக்கிறீங்க. நல்லா பண்ணுங்க. இப்படி என்ன, இந்த சரீரமாகிய ஆண்டவரே, இந்த சரீரத்துக்கு தலை யாரு? இந்த சரீரத்துக்கு ஒரு தலை இருக்கு, ஆனா இந்த தலைக்கு ஒரு தலை இருக்கிறார். அவர் தான் இயேசு என்கிற தலை. ஆமென். இவரை உங்க தலையா வச்சீங்கன்னா உங்க தலை நல்லா இருக்கும். தலைவலி இல்லாமல் இருப்பீங்க. தலைவலிக்குதா? ஏன்னா மண்டை பிச்சுக்குதா? சொல்கிறேன், பிரச்சனையை பார்த்தா மண்டையை பிச்சுக்கலாம் போலகுது அப்படின்னா, நீங்கள் இயேசுவை தலையாக வச்சிங்கன்னா அவர் உங்கள் மண்டையெல்லாம் பிக்க மாட்டார். உங்கள் மண்டைக்குள்ளே விஷயத்தை அனுப்புவார். நல்ல விஷயத்தை அனுப்பி உங்களை வளர செய்வதற்கான திட்டங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதமாக கொடுப்பார் பாருங்க. அப்போ இது ஒரு ப்ராக்டிக்கலான மெத்தட். நான் என்ன செய்யணும்? என் முழு சரீரத்துக்கும் இயேசு தலையாக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, என் முழு சரீரத்துக்கும் யார் தலையாக இருக்கிறாரு? நல்ல சத்தமாக சொல்லுங்க, என் முழு சரீரத்துக்கும் தலை யாரா இருக்கிறா? இயேசு என் தலையா இருக்கிறதுனால நான் இப்போ தைரியமா வளர முடியும்ன்ற நம்புறேன். என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீ வளர மாட்ட, தேரமா. இல்லை, என் முழு சரீரத்துக்கும் தலை இயேசுவா இருக்கிறதுனால எங்கே வளர முடியாதுன்னு சொன்னாங்களோ அங்கேயே கர்த்தர் என்னை வளர வச்சு காட்ட வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு இந்த வார்த்தையை நம்பி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வளர செய்ய வைக்கிற கிறிஸ்து என்னுடைய தலையா இருக்கிறதுனால நிச்சயமாய் நான் வளருவேன். அடுத்தது பாருங்க, பிராக்டிக்கலாக ஆண்டவர் சொல்றாரு, வளருவதுக்கு ஒரு இன்னொரு அற்புதமான பிராக்டிகாலிட்டி சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய ஃபவுண்டேஷனே என்ன? பேஸ் சொல்லுங்க எல்லாரும். என்னது? பேக் இல்லை, பேஸ். நம்ம பேஸே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. ஒரு கட்டடத்துக்கு அஸ்திபாரம் தான் ரொம்ப முக்கியம். என்ன? அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உங்கள் அஸ்திபாரம் யாருன்னா கிறிஸ்து தான். கையை வாய்தி சொல்லுங்க, கிறிஸ்து தான் என்னுடைய அஸ்திபாரம். நல்லா கையை வாய்தி சொல்லுங்க. முதல் குறிப்பு கவனிச்சோம், ப்ராக்டிகாலிட்டியில் நடைமுறை விதத்தில் இந்த முழு சரீரத்துக்கும் யார் தலையாக இருக்கிறா? எத்தனை பேர் சொல்றீங்க உங்கள் சரீரத்துக்கு? சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தலைவர் நீர் தான். ஆண்டவரே இதுக்கு தலையா இருக்கிறவர் நீர். இப்போ இந்த உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த சரீரத்துக்கு பேஸே அவர் தான், அஸ்திபாரமும் அவர் தான், தலையும் அவர் தான், அஸ்திபாரம். சொல்லுங்க வாயத்திலிருந்து, தலையும் அவர் தான். ஒவ்வொரு நாள் நடக்கும்போது சொல்லணும், என் பேஸ் இயேசு. நான் ஒவ்வொரு அடிகளை எடுத்து வைக்கிறேன், ஏன்னா என் அடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் என்னுடைய அஸ்திபாரமா இருக்கு. கையை வாய்ச்சி என் அடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் எப்படி இருக்கிறார் எனக்கு? இதெல்லாம் பாருங்க, மிகப்பெரிய தைரியம். எவ்வளோ சோர்வு, எவ்வளோ பிரச்சனை நடுவே உங்களுடைய கால்களை கர்த்தர் எழும்பி நடக்க வைக்கும் போது தெரியும், இல்லை இன்னைக்கு நான் நடக்கிறேன்னா என் பலத்தினால நடக்கல, எனக்கு அஸ்திபாரமா இருக்கிற இயேசு இந்த பிரச்சனை நடுவில் நடக்க வைக்கிறாரே. இந்த பிரச்சனை நடுவில் என்ன ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வைக்கிறாரே. வாசிப்போமா ஒரு வசனம் பாருங்க, பவுல் ரொம்ப அருமையா சொல்றார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். எல்லாரும் நம்ம இணைந்து வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கணும். இங்க சொல்றாரு, கிறிஸ்து நமக்கு ஒரு அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறாரு அப்படின்றத ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க. வாசிப்போம் 11ஆம் வசனம். போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூட. நல்லா என்ன சொல்றாரு? கிறிஸ்து என்னும் அந்த ஆண்டவர் மூலமா உனக்கு போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தை தவிர வேற ஒரு அஸ்திபாரம் போட இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்துலன்னா பேஸ்மெண்ட் வீக்கு, பேஸ் வீக் ஆயிடுது. என்னுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்க
நான் உன்னை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து போட்டிருக்கிற அஸ்திபாரத்தை தவிர வேற ஒரு அஸ்திபாரம் போடப்பட முடியாது. கையை வாய்ட்டு சொல்லுங்க, வேற ஒரு அஸ்திபாரம் என்ன பண்ண முடியாது, போடப்பட முடியாது. பாருங்க, இந்த கிறிஸ்து நம்முடைய அஸ்திபாரமா இருப்பார்னா எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். கையை வாய்த்து சொல்லுங்க, இந்த கிறிஸ்து எனக்கு அஸ்திபாரமா இருந்தா எதை பார்த்தும் பயப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்கும் எனக்கும் தலையா இருக்கிறாரு, நமக்கு அஸ்திபாரமா இருக்கிறாரு. அதனால 100% நம்ம வளருவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 100% நம்முடைய கையின் பிரயாசத்தில் வளர்ச்சியை கட்டளையிடுவாரு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சியை கட்டளையிடுவாரு. நீங்க போகிற இடமெல்லாம் வளர வைக்கிற கர்த்தருடைய கிரியைகள் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் தலை, அவர் உங்களுடைய பேஸா இருக்கிறாரு. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. இது தெரிஞ்சா கலக்கம் இருக்காது. ஒரு சகோதரன் வந்தார் பாருங்க, என்னை பார்த்துட்டு சொன்னார், பாஸ்டர் என் பிள்ளை பேசவே மாட்டான் பாஸ்டர் அப்படின்னாரு. பேசவே மாட்டான், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் மனசுக்குள்ள நினச்சிட்டு, உங்கள் பிள்ளைக்கு என்ன வயசு, ஒரு 5-6 வயசு இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்ல, இல்லை பாஸ்டர் இப்போ தான் பிறந்து 6 மாதம் ஆச்சு. இந்த மாதிரியும் நம்மளை வெறுப்பேற்றுற ஆளுங்களும். இப்போ நான் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறதா அவருக்காக ஜெபம் பண்ணுறதா நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே நீ தலையாக இருக்கிறீர், பேசாகிறீ, இந்த மனுஷனுக்கு புரியவே ஆண்டவரே. 6 வயசு குழந்தை பேச முடியுமா? ஆச்சு. 6 மாதம் குழந்தை பேச முடியுமா? அதை தான் சொல்லும். 6 மாதம் குழந்தை அம்மா எப்படி இருக்கிறீங்கம்மா, நல்லா இருங்க அப்படியா கேட்கும். இப்போ நான் ஜாம் பண்ணாலும் 6 மாதம் குழந்தை 6 மாதம் குழந்தை அபூர்வமாக பேசிட போயிடுதா என்ன? நல்லா கவனிங்க, எந்தெந்த வளர்ச்சியில் என்னென்ன நடக்கணுமோ கர்த்தர் அதெல்லாம் நேர்த்தியாய் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். நம்ம மனசில் நம்முடைய இருதயத்தில் ஆழமாக ஒன்று இருக்கணும், என்னென்னா இயேசு என் தலையாக இருக்கிறார், இயேசு என் அஸ்திபாரமாக இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்கள், அதனால் நான் வளருவது 100%, 1000% உறுதி. எத்தனை பேர் கையை வைத்து சொல்ல முடியும், நான் வளருவது 100% உறுதி? ஏன்னா இயேசு இந்த முழு சரீரத்துக்கும் தலையாக இருக்கிறாரு, இந்த முழு சரீரத்துக்கும் அவரே அஸ்திபாரமாக ஆயிடுறாரு. 3வது ப்ராக்டிகாலிட்டியை சொல்கிறாரு பாருங்க, இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3வது ப்ராக்டிகாலிட்டி அங்கே சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறாரு, எப்படி இயேசு கிறிஸ்துவோடு இயேசு கிறிஸ்து தலையாக இருந்து அவர் அஸ்திபாரமாக இருந்துட்டு மேலேயும் அவர் கீழேயும் அவர். ஹலோ, உங்கள் டாப்பும் அவர், உங்கள் பாட்டமும் அவர். சொல்லுங்கள் வாய்த்து வந்து, டாப்பும் அவர், பாட்டமும். இப்போ டாப்பும் பாட்டமும் அவராக இருந்துட்டு அவர் பேசுறது உங்களுக்கு எப்படிங்க கேட்காம இருக்கும்? அவருடைய வார்த்தை எப்படி உங்களுக்குள்ள வேலை செய்யாமல் இருக்கும்? யோசித்து பாருங்க. அதை தான் இங்கே ரொம்ப அருமையாக சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிப்போம் எல்லாரும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க எல்லாரும், வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால், சொல்றாரு பாருங்க, நான் டாப்பா இருந்து உனக்கு பாட்டமா இருந்து நான் இப்படி உனக்குள்ள மேலையும் கீழேயும் உன்னை நான் இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது என் வார்த்தை எப்படிப்பா உனக்கு வேலை செய்யாமல் இருக்கும்? பாருங்க சொல்ல 7ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த இறுதி நாள் ஜெபத்தில் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார், நீ போகிற எல்லா இடத்திலும் நான் உனக்கு தலையாக இருப்பேன், நான் உனக்கு அஸ்திபாரமாக இருப்பேன். ஆகவே நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது அப்படியே உனக்கு செய்யப்படும். எத்தனை பேர் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எனக்கு அப்படியே நடக்கும். ஏன்னா நான் உம்மிலும் உம்முடைய வார்த்தையிலும் நான் நிலைத்திருக்கிறேன். இப்படி வளர வைக்கும் போது என் ரிசல்ட்டு, நான் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. கையை வாய்ச்சி சொல்ல, நான் ஒருபோதும் என்ன பண்ணுவதில்லை, வெட்கமடைய கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். நீ வருகிற நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க, சில விஷயங்களில் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம். சில இடத்துல போய் நான் எப்படி நிற்கிறது, எப்படி நான் போய் மறுபடியும் சுதந்திரிப்பேன்
அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். கர்த்தர் சொல்ற, இல்லை, உன் டாப்பும் நான் தான், உன் தலையும் நான் தான், உன் அஸ்திபாரமும் நான் தான். இவ்வளோ நேரம் கர்த்தர் நமக்கு வார்த்தைகள், இந்த 7 நாள் பாருங்கள், ஆண்டவர் ஏராளமான வார்த்தைகளை நமக்குள்ளே கொடுத்து, அந்த வார்த்தை என்னில் நிலைத்திருக்கிறது, நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். ஆகவே இப்போ நான் எதை கேட்குறனோ கர்த்தர் அதை எனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நம்ம எதை கேட்குறோமோ அதை நிச்சயமாக செய்வார். இந்த வார்த்தை உள்ள இருக்கும்போது நான் நன்மையானதுக்கு தீமையை கேட்க மாட்டேன், தேவ சித்தத்தின்படி கேட்பேன், தேவ விருப்பத்துக்கு ஏதுவாக கேட்பேன், தேவன் மகிமைப்படக்கூடிய விதத்துக்கு ஏதுவாக கேட்பேன். இப்படி கேட்கும்போது நிச்சயமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைத்து அநேகருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை பிரகாசமுள்ள பாத்திரமா கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட உங்க இடத்துல எழும்பி நில்லுங்க. கர்த்தர் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க வச்சு ஒரு பிரகாசமுள்ள பாத்திரமா கர்த்தர் மாற்றுவார். இதான் என் ரிசல்ட். கர்த்தர் சொல்லிட்ட ரிசல்ட்டை சொல்லி அனுப்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் சொல்கிற ரிசல்ட்டு எனக்கு 100க்கு 100 பழிக்கும். எத்தனை பேர் கையை வச்சு சொல்கிறீங்க, ஆண்டவரே நீ சொன்ன ரிசல்ட்டு எனக்கு அப்படியே தவறாமல் பழிக்கும். எல்லாரும் இடத்துல எழுப்பி நிற்கணும். எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நல்ல ஆண்டவர் கேட்ட வார்த்தைகளை பயபக்தியோட இந்த 7 நாட்கள் கேட்ட வசனங்களை மறுபடியும் போய் தியானிங்க. இந்த வார்த்தைகளை நம்புங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் தான் உனக்கு தலையாக இருக்கிறேன், நான் தான் உனக்கு அஸ்திபாரமாக இருக்கிறேன். ஆகவே என் வார்த்தை உன்னில் நிலைத்திருக்கிறது, நான் உன்னில் நிலைத்திருக்கிறேன். ஆகவே நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். எத்தனை பேர் கையை வாய்த்தி சொல்றீங்க? உங்க குடும்பத்துக்காக சில ஜெபத்தை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்காக சில ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், அது உனக்கு அப்படியே ஆகும், அது அப்படியே ஆகும். கர்த்தர் அதை நடப்பிப்பார், கர்த்தர் அதை நடப்பிப்பார். உன்னை வெட்கப்படுத்தாம கர்த்தர் சொன்ன காரியத்தை உன் குடும்பத்தில் நடப்பித்து காட்டுவார். உங்க குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றீங்களா? சில தாய்மாருங்க உங்க குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபிக்கிறபடியே நான் ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். எத்தனை பேர் கையை வாய்த்து சொல்றீங்க, என்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும்? சொல்லுங்க வாயத்திலிருந்து. இயேசுவினுடைய ரட்சிப்பு உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கையை வாய்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற நம்ம சொல்லணும், உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. சொல்லுங்க, உம்மால கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் இயேசுவால் கூடாதது, நல்லா சொல்லுவோம், கூடாதது இயேசுவாலே, இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் இயேசுவால் கூடாதது, கூடாதது. கடைசியா இயேசுவால கூடாதது, என் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Jesus.
இந்த நம்பிக்கையோட போங்க. நிறைய ஆகாததை பார்த்துருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு அதுதான் இனிமே ஆகும். எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இனிமே ஒன்று ஆக போது, நான் வெட்கம் அடைவது இல்லை. ஏன்னா எனக்கு இயேசு தலையா இருக்கிறார், இயேசுவே அஸ்திபாரமா இருக்கிறார். ஆகவே நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை என் தேவன் எனக்கு அப்படியே செய்வார். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபத்தில் வந்து தேவ சமூகத்தில் கேட்ட ஒவ்வொன்றும் அவருடைய செவி கேட்டிருக்கு. ஒரு விண்ணப்பத்தோட நீங்க இன்னைக்கு வந்திருந்தா கர்த்தர் சொல்றார், அந்த விண்ணப்பம் உனக்கு அப்படியே கர்த்தரால செய்யப்படும். இது தேவன் சொல்ற வார்த்தை. இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். அதிசயத்தை பார்ப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு மாற்றத்தின் அறிகுறியும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் அதற்கான அறிகுறிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாக்குவார். தேவனுடைய வார்த்தை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்து கொண்டிருக்கோம்? நான் தூங்கினாலும் அது வேலை செய்யும். எனக்கான வளர்ச்சியை கொடுத்து தீர்கிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே வேலை செய்யும். கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பெரிய வெற்றி நமக்கு நேராக இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு பெரிய வெற்றி சொல்லுங்க வாயத்திறந்து. இவ்வளோ நேரம் கர்த்தர் இத்தனை நாட்கள் நம்மளை எக்யூப் பண்ணியிருக்கிறார். நான் சொல்கிறேன், ஒரு பெரிய ஜெயம் முழக்கம் வரப்போகிறது. நல்ல நம்புறவங்க சொல்லுங்க, ஒரு பெரிய ஜெயம் முழக்கம். ஓ, ஒரு சவுண்ட் ஆஃப் விக்டரி, ஒரு வெற்றியின் சத்தத்தின் இரைச்சல் உங்க வாழ்க்கையில உண்டாகிறத நீங்க பார்ப்பீங்க. மாபெரும் மாற்றங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். எங்கள் அன்பின் தேவனே, ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன் செல்கிறீர். எல்லாத்தையும் ஜெயமாக நீர் மாற்றுவீர் ஆண்டவரே. ஒரு வெற்றியின் பெரிய இரைச்சலை நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த பெரிய இரைச்சல் எங்களுக்கு பெரிய மாற்றங்களையும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இயேசு மெய்யாகவே என்னோடு இருக்கிறார், எங்களோட இருக்கிறார், இவர்கள் தேவன் அற்புதம் செய்கிறவர் என்று சாட்சி கொடுக்கக்கூடிய விதத்தில் மாபெரும் மாற்றங்களை எங்க வாழ்க்கையில், எங்க சபையில், எங்க பட்டணத்தில் நீ செய்ய போகிறதுக்காக எல்லா தேவ பிள்ளைகளும் கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை சமாதானத்தை அனுப்புவோம். தொடர்ந்துள்ள எல்லா ஊழியங்களிலும் சபை ஐக்கியத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடை இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.